வணக்கம். இன்வெசிபிள் ரோப் எப்படி அட்டாச் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ப்ளவுஸோட பேக் சைடு எடுத்துருக்கோம். இது வந்து மெயின் மெட்டீரியல், இது லைனிங் மெட்டீரியல். மெயின் மெட்டீரியல் வந்து ரைட் சைடாக இருக்கணும், நல்ல பக்கம். லைனிங் மெட்டீரியலில் உங்களுக்கு தகுந்த மாதிரி நெக்கை கட் பண்ணி வச்சிங்க. இதே மாதிரி ரோப்பையும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைனிங் மெட்டீரியலில் மேலேருந்து 3 இன்ச் ஒரு மார்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த சைட்லேயும் 3 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். இப்படி இந்த 3 இன்ச் மார்க் பண்ணி எடுத்துட்டேன். கரெக்டாக இந்த ரோப் பண்ண வச்சுட்டு நீங்கள் ஒரு பின் பண்ணுறாங்க கூட பின் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே இந்த சைடு இப்படி லைனிங் மெட்டீரியலை எடுத்துட்டு உள் பக்கம் மாட்டி வச்சுட்டு இதையும் ஒரு பின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து லைனிங்லேயும் மெயின் மெட்டீரியல்லையும் அப்படியே ஒரு 2 ஸ்டிச் நம்ம அப்படியே போட்டு வந்துடலாம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நெக்லைன்லேயே 2 டைம் அது மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டோம். இந்த ரோப் இருக்கிற இடத்துட்ட மட்டும் ஒரு 2-3 டைம் அது மாதிரி வந்து கொஞ்சம் ஸ்டிச் பண்ணிங்க. அப்போ நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த நெக்லைனை ஒட்டின மாதிரியே நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். தையலில் படாத அளவுக்கு இந்த நெக்லைனை இந்த த்ரெட்டை ஒட்டின மாதிரியே ஒரு 2-3 டைம் அது மாதிரி ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்மளுக்கு நம்ம நெக் ஷேப்பு கரெக்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ரோப் எந்த இடத்துலையுமே அட்டாச் பண்ண தெரியாது, நல்லா நீட்டாக ஃபினிஷ். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வீக்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.